ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி ஒரு vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடபழனியில் இருக்க ஃபோரம் ஹாலுக்கு நாங்கள் இப்போ போயின்ட்டுருக்கோம். கொஞ்சம் இந்த சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டிங் போனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே நம்ம பண்ணுறோம். அதிலும் சென்னையில் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி மால்ஸ் நிறையவே இருக்குது. நாங்கள் இப்போது வடபழனி ஃபோரம் ஹாலுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் இது 3rd floor ஆக்சுவலாக இது. ஆக்சுவலாக கார் பார்க்கிங் வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் 1, 2, 3 அந்த மாதிரி அங்கே வந்து டிஃபர் ஆகும். நாங்கள் 7Aல நாங்கள் கார் பார்க் பண்ணி டைரெக்டாக நாங்கள் இந்த ஃப்ளோருக்கு நாங்கள் வந்துடுவோம். ஸோ இந்த டிப்ஸ் வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு திருப்பி அகெயின் நீங்கள் வந்து லிஃப்ட்டில் வரணும், அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸில் ஏறி வரணும். அதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த பலாசோ ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்குறதுக்காக இப்போ வந்திருக்கோம். பலாசோ நீங்கள் 3rd floorல இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோருக்கு டைரெக்டாக வர்றதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த கரெக்டாக 7Aல வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து 3rd floorல இருக்கோம். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. சாய் ரொம்பவே ஜாலியாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பலாசோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே ஏரியாஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. எப்போவுமே சாய் கேட்டுருப்பான், இப்போ அவனை கூட்டிகிட்டு போக முடியல அங்கே. ஸோ டைரெக்டாக இப்போ வந்து நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இது வந்து பலாசோ தேட்டர். உள்ள நிறைய தேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்சைடு நீங்கள் பார்க்குற வியூ வந்து இன்சைடு தேட்டர். இப்போ சைடில் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ 9 ஸ்க்ரீன்ஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேஃபிடேரியா மாதிரி பிளேஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது வாங்கிறதா இருந்தால் வாங்கிட்டு நம்ம உள்ளர போய் நம்ம வந்து பிக்சர் பார்க்கலாம். இப்போ இந்த மெனு தான் நான் வந்து சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தேன். தேங்காய் துவையல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை கூட்டு மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கீரை கூட்டு வந்து நான் பருப்பு போடாமையே நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் தாளித்து விடும்போது உளுந்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டு தாளிச்சுட்டேன். இது வந்து தேங்காய் துவையலில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துருக்கேன். அதே சமயத்தில் தேங்காய் நிறைய சேர்த்து நான் துவையல் அரைச்சிருக்கேன். இது வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி நான் அந்த கூட்டு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் பைத்தம்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் கீரை நிறைய போட்டு நான் இது பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.